வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இன்னைக்கு வந்து நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் டேட் வந்து 25 தான் கடைசி டேட் சொல்லியிருந்தாங்க. எப்போ வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க, ஆக்சுவலி ரேங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிறோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாலும் ஸோ ரேங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. நமக்கு 2 அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, 2வது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த 2 கோட்டாலையும் வந்து நிறைய ரிசர்வேஷன் இருக்கு. அதாவது 2 அப்ளிகேஷன் தான் நீங்க போடுவீங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் மட்டும் போறவங்க கவர்மெண்ட் அப்ளிகேஷன் போடுவீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா போறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுவீங்க. 2க்குமே வந்து போடுறவங்க இருப்பாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட்டும் போடுவாங்க, கவர்மெண்ட்டும் போடுவாங்க. அப்ப வந்து இந்த 2 அப்ளிகேஷன்ல நமக்கு எத்தனை மெரிட் லிஸ்ட் வரும், எத்தனை ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க கவர்மெண்ட் கோட்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால வந்து 92.5 அதாவது 92.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வேஷன் ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு ஒரு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எடுத்தீங்கன்னா பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன். அப்ப வந்து கவர்மெண்ட் கோட்டாவே நீங்க எடுங்க, எத்தனை வருது பாருங்க. ஜென்ரலா 92.5, 7.5 பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, எக்ஸ் சர்வீஸ் மேன், சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேற என்ன சொல்றது, ஸ்போர்ட்ஸ் பர்சன் 5 வந்துருச்சா. அதுக்கப்புறம் வந்து ஈரோடு மெடிக்கல் காலேஜ் ஐஆர்டியில வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்டி வார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா இருக்கு. அப்ப 6 விதமான ரேங்க் லிஸ்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டாலே வரும். அதே மாதிரியே சிஎம்சி வேலூர்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மெடிக்கல் கல்லூரியில அங்கேயும் வந்து ரிலிஜியஸ் மைனாரிட்டி சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அப்போ அது வந்து மேனேஜ்மெண்ட்லேயும் இருக்கு, கவர்மெண்ட் கோட்டாலே இருக்கு, ஓகேவா. அப்போ அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் சிஎம்சி வேலூருக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு, ஈரோடு ஐஆர்டி மெடிக்கல் காலேஜஸ்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டால 92.5, அதுக்கப்புறம் வந்து 7.5, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், பிடபிள்யூடி, இத்தனை ரிசர்வேஷன் இருக்கு. அதே மாதிரியே நீங்க என்ஆர்ஐ கோட்டால எடுத்தீங்க, மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், அதாவது மைனாரிட்டி இல்லாத கேண்டிடேட்ஸ்க்கு ஜென்ரலா ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் ரிலிஜியஸ் மைனாரிட்டி வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்கு, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, என்ஆர்ஐ, இப்படி இத்தனை ரேங்க் லிஸ்ட் நீங்க போட்ட 2 அப்ளிகேஷன்ல இத்தனை ரிசர்வேஷன் இருக்கு. அப்ப இத்தனை ரேங்க் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து மேக்சிமம் 2 வாரம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி எடுத்துக்கிடுவாங்க டைமிங். இது மேக்சிமம். ஸோ 10 days கூட அவங்க ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ வந்து நம்ம தேவா. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்ப ரேங்க் லிஸ்ட்ல நமக்கு ஒரு சில டீட்டெயில் நான் சொல்றேன். ஓகே, தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு இப்ப ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றவங்க ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து 92.5. இதுல வந்து நீங்க மேஜரா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரி, நான் ஓசி கேண்டிடேட்டா இருந்தா விட்டுருங்க. ஓசி கேண்டிடேட்டை பொறுத்த வரையும் ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டகரியில வரமாட்டாங்க. அதாவது ரிசர்வேஷனுக்கு அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. மற்ற பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த 6 கேட்டகரிக்கும் ஒரு ரிசர்வேஷன் இருக்கு, ஓகேவா. ஒவ்வொரு பர்சன்டேஜ்ல இப்ப நீங்க பிசி எடுத்தீங்கன்னா மொத்தம் வந்து 26.5, பிசி முஸ்லீம் பிசிஎம் 3.5, அதுக்கப்புறம் எம்பிசி 20%, அதுக்கப்புறம் எஸ்சி 18%, சாரி 18ல இருந்து 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு வந்து 1%, ஓகேவா. இந்த பர்சன்டேஜ் வைஸ் ஒரு கேட்டகரி நீங்க இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிசிஆ இருந்தா உங்களுடைய ஜென்ரல் ரேங்கையும் பாருங்க, கம்யூனிட்டி ரேங்கையும் பாருங்க, அது ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க்னு சொல்லிட்டு இருக்கும், அது ஜென்ரல் ரேங்க்.
உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நீட்டோடைய ரோல் நம்பர், அதுக்கப்புறம் நேம், உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, நீட்டோடைய மார்க் போட்டிருப்பாங்க, அப்புறம் கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் வந்து போடுவாங்க. இந்த 2 ரேங்கையும் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து எப்படி ஃபில் பண்றாங்க அப்படின்றத நீங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்கா சொல்றேன். இது மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்தவரை ரிசர்வேஷன் கிடையாது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை யாரு வேணா அப்ளை பண்ணுவாங்க. அது ஓப்பன் தான். ஏன்னா அது வந்து ஜென்ரலா கொடுக்கக்கூடிய ரேங்க் தான். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிடையாது. அதுல யாருக்கு வந்து ஸ்பெஷலா வரும்னா தெலுங்கு மைனாரிட்டி, என்ஆர்ஐ, இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்ளிகபிள், அதாவது எத்தனை கேண்டிடேட் இருக்காங்களோ அது ஆர்டர் வைஸ் இருக்கும். ஆனா ஓகேவா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேங்க்ன்றது ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. எத்தனை பேர் எலிஜிபிள் ஆகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனா வந்து நீங்க கவர்மெண்ட் கோட்டா வந்து பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ரல் ரேங்கையும் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கையும் நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களுக்கு கட் ஆஃப் இந்த வருஷம் எப்படி இருக்கும், கட் ஆஃப் ஒரு ப்ரெடிக்ஷன் எப்படி போடலாம், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப், எந்த கட் ஆஃப், அதாவது மார்க் முக்கியமா ரேங்க் முக்கியமா, எனக்கு எது இருந்தா எனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே நிறைய டவுட்ஸ் கேட்டீங்க. அதை பத்தி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் விரிவாக்கமா சொல்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ண தேங்க்ஸ்.